ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவேச மூவிலேருந்து பார்த்தீங்கன்னா, சீன் 4 தான் இன்னைக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, சீன் 3 வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து ராக்கிங்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்கள எப்படினாவது வந்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெறியில வந்து சுத்திட்டு இருப்பாங்க. சரி வந்து நம்ம வந்து 3 பேர் தான் இருக்கோம். பழி வாங்க முடியாது. சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டான வந்து தேடி கண்டுபிடிச்சு, அவங்க மூலியமா வந்து அந்த பழிய வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சர்ச் பண்ற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, காமெடியா இருக்கும். ஒவ்வொரு ஒயின் ஷாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபகத் ஃபாசில் சார வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ல வச்சு மீட் பண்ணி, சரி இவர வச்சு தான் அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் சார் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மோனே எந்த மோனேன்னு சொல்லிட்டு வந்து உயிரா வந்து இருப்பாரு. சூப்பரா இருக்கும் அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒம்புழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து சீன் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, பழிய வந்து வாங்கியிருப்பாரு. வெறியில தூக்கி போட்டு மிதி மிதின்னு எல்லாத்தையும் வந்து மிதிச்சிருப்பாரு. எல்லாத்தையும் வந்து பறக்கட்டும் அவரோட ஃப்ரெண்டு தான் அதிலயே ஹைலைட். இவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டி எடுத்திருப்பாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா, சீன் 3 வந்து நம்ம முடிச்சிருப்போம். சீன் 4ல வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அத பத்தி பேசலாம். ஓகே கைஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள அடாடாடாடா! എത്ര നേരമായടാ വിളിക്കുന്നത്? ചേച്ചി വിധി ഇന്നലെ രാത്രി മുഴുവൻ ഇരുന്ന് പഠിച്ചിട്ട് ഇപ്പൊ ഉറങ്ങിയതോ? ആണോ? ഇന്നലെ രാത്രി വിളിച്ചിട്ട് കിട്ടിയില്ലല്ലോ. ഇതാരാ? അജു ശാന്തനോ ഒന്നും അല്ലല്ലേ? ഞാൻ രംഗ എന്നെ പറ്റി പറഞ്ഞു കാണത്തില്ല. ആ പറഞ്ഞിട്ടുണ്ട്, എപ്പോഴും പറയും. ഇന്നലെ രാത്രിയും കൂടെ പറഞ്ഞേ ഉള്ളു. ചേട്ടനെ പോലാന്നാ പറഞ്ഞേ. മോൻ ഹാപ്പിയാണോ? ഞാൻ ഹാപ്പിയാ. ബിബിമോൻ ഹാപ്പിയാണോ? അവന് എന്നും ഹാപ്പിയാ இருக்கும். ആ അത് തന്നെയാ വേണ്ടേ. ഓക്കെ. അവന്മാരെവിടെ അമ്മാനെ? ஐயய்யோ! எந்த வீட்ல இருந்து ആരുടെ കല്യാണമായിരുന്നു? കല്യാണം കേറി താമസം അണ്ണ മറന്നുപോയി. അമ്പാടി ഇതൊക്കെ ശ്രദ്ധിക്കണം. ശ്രദ്ധിക്കണം ശ്രദ്ധിക്കാം. മാറ്റാ ഇനി കൊള്ളാം. ഞാൻ സാരിയല്ല സാരിയല്ല. ஓய்! ഹാപ്പിയല്ലേ? ഹാപ്പിയാ. അണ്ണനുണ്ട്. അമ്പേട്ടനുണ്ട്. എന്തുകൊണ്ട് പറയും? ചെഞ്ചി മടക്കൊണ്ട് നോക്കി. என்னமோ சொன்னாரு. ഞങ്ങളൊരു അരമണിക്കൂറിനകത്താ. അമ്മാ ചേട്ടാ വണ്ടി നേരെ കോളേജിലോട്ട് കിട്ടും. അപ്പൊ ഡ്രസ് മാറണ്ടേ? എടേ വീട്ടിൽ പോയി ഒരുങ്ങി ഇറങ്ങാനുള്ള സമയമൊന്നുമില്ല. കോളേജിൽ പുതിയ ഇടി വന്നിട്ടുണ്ട്. എക്സാമിന്റെ റിസൾട്ട്. അപ്പൊ ഇങ്ങനെ പോവാനാ? എടാ മോനെ
രംഗച്ചേട്ടൻ വേടാ, രംഗച്ചേട്ടൻ റെഡിയാക്കാം. രസമാര് അമ്മാടെ അമ്മാടെ ശ്രദ്ധിക്കും. കൈ ബാബു സർ. അയ്യോ കണ്ണ്. It's licensed. I just want to let you know that I'm not scared of your Gunda friends. Except that I don't want them in my college. Your parents' number. Parents' number. ഹലോ ഹലോ ഹലോ. This is the executive director of Vanavikshan College. Your son and his friends have failed in all subjects. But I'm not calling you for that. I'm calling to inform you that your son and his friends have become professional gundas. And therefore, from this very moment, I am rusticating them. They are not interested in education. They have already been campus recruited as professional gangsters. And by the way, they will call and explain you the details. Go. Explain to your parents. Go! അമ്മ അമ്മ, ഞാനിവിടെ വന്ന സമയത്ത് ഞങ്ങള് ഇതമ്മ എടാ, അയാള് നിന്നെ പറ്റി എന്തൊക്കെയോ പറഞ്ഞല്ലോ. അത് ഉണ്ടാന്നൊരു വാക്കല്ലാതെ എനിക്ക് ഒന്നും മനസ്സിലായില്ല. മനസ്സിലായില്ലേ? അയ്യോ അച്ഛാത് മനസ്സിലാക്കൊന്നുമില്ല. ഈ നാട്ടില് മുഴുവൻ കുട്ടികളായോണ്ട് പുറത്തൊക്കെ ഇറങ്ങി നടക്കുമ്പോ ഒന്ന് സൂക്ഷിക്കണം, അത്രേ ഉള്ളൂ. അതെന്തിനാണ് എന്നെ വിളിച്ചു പറയുന്നത്? ആ, അതൊരു വാണിംഗ് എന്നതാ. പിന്നെ നിങ്ങളെ മാത്രമൊന്നുമല്ല, എല്ലാരെയും വീട്ടിൽ വിളിച്ച് പറയുന്നത്. സംശയം ഉണ്ടെങ്കിൽ അശ്വിന്റെ അടുത്ത് ബിബി എടുത്തൊക്കെ ചോദിച്ചു. ആണല്ലേ? ഞാൻ ടെൻഷൻ. എനിക്ക് കുറെ പഠിക്കാനുണ്ട്. ശരി പോയി. മനസ്സിലായില്ല. അയാൾക്ക് മലയാളം അറിയാത്തോണ്ട് രക്ഷപ്പെട്ടു. ആ ഇനിയിപ്പോ കയ്യോ കാലോ പിടിച്ച് അകത്തറ നോക്കാം. ഫാർമർ. Last chance. But you have to pass all your subjects. Single retest. And I don't want any of your gangster friends near my college. Go. Babu, ഇതങ്ങ് എടുത്തു വെച്ചു. പിന്നെ ഇനി നിങ്ങളുടെ വീട്ടിൽ വിളിക്കേണ്ടി വന്ന ഇപ്പോൾ പറഞ്ഞ കാര്യങ്ങൾ മലയാളത്തിലായിരിക്കും സംസാരിക്കുക. മനസ്സിലായോ? പോയി പഠിക്കുന്ന കാര്യം. ഓ. അയാള് പാവം. നമ്മള് പഠിക്കാനിട്ടേ. എക്സാമിന് എന്തായാലും 15 ദിവസം ഉണ്ടല്ലോ, പഠിക്കാൻ കുഴപ്പമില്ല. അരവർഷം കൊണ്ട് പറ്റിയില്ല, 2.5 മാസം കൊണ്ട്. രംഗച്ചേട്ടനോട് പറഞ്ഞിട്ട് ഇയാളെ അങ്ങ് പൂശിയാലോ. ഇനി എന്തിനാണ് അയാളൊക്കെ വിളിക്കണേ? പഠിക്കണ കാര്യമില്ലേ, നമുക്ക് നോക്കാം. படிக்கிற வேலையை தவிர எல்லா வேலையும் செய்கிறாங்க. ഇതിപ്പോ എത്ര നേരമായി, ഇനി എന്തായാലും പഠിത്തവും നടക്കത്തില്ല. നാളെ വരെ എന്തായാലും പഠിച്ചു തുടങ്ങണം. അതെ, എന്തോന്നെടുത്തിട്ട് പഠിക്കും. ഏത് പുസ്തകത്തിലാന്ന് പോലെ അറിഞ്ഞുകൂടാട്ടാ. അത് കുഴപ്പമില്ല, നാളെ ഹോസ്റ്റലിൽ പോയി അമരുന്ന് മേടിക്കാൻ നോട്ട്സൊക്കെ. ഈ ഫൈറ്റ് ഇതിന് എപ്പ തീരാനാ? വരുന്ന അലമ്പാൻ. ഫൈറ്റില്ല, കോംപ്രമൈസ് ആയി. ആരണ്ടി കുറെ നാളായി മുടക്കിക്കൊണ്ടിരിക്കും. ഇന്നത് സെറ്റായി മാത്രമല്ല എത്ര ഡീലായി മുടക്കിക്കണം. അപ്പൊ ഇതെന്തിന്റെ ഡീലാണ്? ഇതാ ഈ മാള് മൊത്തം പൊളിച്ചിട്ട് ബന്ദിപ്പൂ തുടങ്ങാനുള്ള പരിപാടിയാ. ബന്ദിപ്പൂ? അണ്ണന്റെ ബന്ദിപ്പൂ എന്ന് പറഞ്ഞ
മാസ്റ്റർ ജി. മനസ്സിലായി മനസ്സിലായി. ആർക്കറിയാം. അണ്ണാ ആർക്കറിയും. വിളിച്ചു ചോദിക്കും, അണ്ണ അയാളെ ഇവിടെ തീർത്താലണ്ണ. എന്റെ ഗുരു അമ്മ ടീച്ചറെ കൊല്ലു. ഇല്ലണ ഞാൻ കൊല്ലൂല. പഞ്ചായത്ത്. ഓ അയ്യോ. ഓ ഓ தாத்தா தான் வேற மாதிரி சவுண்டு போடுறாரு. ஓ ஓ ஓ ஓ ஓய் ஐயோ பிடிச்சிட்டாங்க. இழுப்பு வண்டியா? ஓய் ஏ ஓ
செம்ம. ஓ! അപ്പാനെ എന്റെ വണ്ടി ചീത്തായി. ശരിയാക്കണം. ആ വണ്ടി ആശുപത്രിയിൽ എടുക്കണം. உயிர் பொழைச்சு வந்திருக்காங்க, வண்டி போயிடுச்சு. കുഴപ്പമുള്ളൂ. 15. പുറത്തപ്പാട് 18. என்னது புரியல. சூப்பர், சூப்பர், சூப்பர். சீன் 4ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாவே போச்சு. அ அந்த ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பெரிய என்ன சொல்றது, ஃபைட்டுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட் வந்து நடந்திருக்காது. என்ன வந்து சொல்லுவாரு, அவர் வந்து தெரியும், தெரியும், தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து கேட்கும்போது, யாருக்கு தெரியும்? அப்படிங்கிற அந்த ஒரு டைமிங் காமெடி நல்லா இருந்துச்சு. எதுக்கு வந்து போட்டு இவ்வளோ பெரிய சண்டைன்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் எடுத்தனால அந்த சண்டையா? இல்ல ஃபகத் ஃபாசில் சார் ஏதோ அவங்கள வந்து அட்டாக் பண்ண அந்த சண்டையான்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்தடுத்த சீன்ல வந்து பார்த்தா தான் சொல்லிட்டு தெரியும். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போல நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.